அண்ணாத்தா சொல்லு அண்ணாத்தா. தோசை சுடுங்க சாப்பிடுவான். என்ன தோசை? தோசை தான். என்ன தோசைன்னா அரிசி மாவில் செய்கிறது தான். அரிசி மாவுலாம் இல்ல, அரிசி மாவே இல்லாம உனக்கு பஞ்சு பஞ்சு தோசை ஊத்தி தரேன். கோதுமை தோசையா? எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் தோசை. எல்லாம் சேர்ந்த கலவையா? எல்லாம் சேர்ந்த கலவை தான். தோசை மாதிரி இருக்கணும். தலையில வச்சு தூங்கலாம் மக்களே. வீடியோ பாட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பெரிய மிக்ஸி ஜார்ல ஒரு கரண்டி ரவை, ஒரு கரண்டி ஊற வச்ச அவலு, 1/4 கரண்டி கோதுமை மாவு, 1 கரண்டி தயிர், கெட்டி தயிர், தண்ணியை ஊற்றி மாவை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும். அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றி உப்பு சோடா மாவு போட்டு ஓரமாக இருக்கட்டும். சட்னிக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புளி பொட்டுக்கடலை தேங்காய் இருந்தால் தேங்காயை போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை கல் காஞ்சிருச்சு. லைட்டாக இந்த பக்கெட்டு அந்த பக்கெட்டு அந்த மாதிரி கும்மலா ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக பஞ்சு பொசுன்னு ஆகி போயிடும் மக்களே. சிம்பிளான ரெசிபி தான், ரொம்பலாம் தேவைப்படாது. சட்னி வேணும்னா தாளிச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா அப்படியே போடுங்க. பச்சை மிளகா